Taste the Daily. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பல்லாவரம் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத், தலைமை கழக பேச்சாளர் WV கிருஷ்ணன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் NC கிருஷ்ணன், மாவட்ட கழக அவைத்தலைவர் பொன்னுசாமி, பகுதி கழக செயலாளர்கள் அப்பு என்கிற வெங்கடேசன், பம்மல் ஜெகநாதன், அனகை வேலாயுதம், பொழிச்சலூர் பாபு, திரிசூலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் சந்திரசேகர், பம்மல் லோகநாதன் உள்ளிட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு பெண்ணை கண்டம் துண்டமாக வெட்டி பாக்ஸ்ல போட்டு பெட்டியில கொண்டு வந்து போட்டு தூக்கி தூர போட்டு போயிருக்கானே, ஏன் இவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சிங்க? அவன் நான் 1 மணி நேரத்திலே அறுத்து அப்படி பொட்டியில போட்டானா? அதுக்கு பிறகு அவனை குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்க எப்படி எல்லாம் குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க என்ற வித்தை எங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். உங்க ஆட்சியில இன்னைக்கு போலீஸ் மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில தமிழ்நாட்டு காவல்துறை சட்ட ஒழுங்கு சுத்தமா கெட்டு போச்சு. சட்ட ஒழுங்கு சுத்தமா கெட்டு போச்சு. பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் TMS பாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர் மற்றும் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர், தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கங்கள் அதிகளவில் இருந்து வருவதாகவும் இதை விடியா திமுக அரசு தடுக்க தவறி உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் விடியா திமுக அரசு மூடு விழா நடத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம், போதைப் பொருள் அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலம் என்று மத்திய அரசுடைய சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. உண்மையெல்லாம் சொன்னா பஞ்சாப் சொல்லுவாங்க, பாகிஸ்தான்ல இருந்து வருது, பஞ்சாப்ல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார் என்று புள்ளி விவரம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இன்னைக்கு காலேஜ், SRM காலேஜ் சுத்தி இருக்கிற வீடுகள்ல ரைடு நடத்தினா பாதி வீடுகள்ல கஞ்சா வைக்கிறான். பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே கஞ்சா புழக்கம் இருக்கிறது. இது நம்ம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் போலீஸ் துறையில் இருந்த உயர் பதவியில் இருந்த DGP அவர்கள் சொன்னார்.